திங்ஸ் சயின்ஸ் காண்ட் எக்ஸ்பிளைன். ஸ்லீப்பில் வந்து நான் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, சயின்ஸால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தன் சாப்பிடாம பல மாதம் இருக்கான், அவன் உயிரோடு இருப்பான். ஆனால் ஒருத்தன் தூங்காமல் கொஞ்ச நாள் இருந்தாலே அவன் இறந்துருவான். அதுக்கு ரீசன் சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எந்த தியரியும் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதே மாதிரி ஸ்லீப் வந்து ஒருத்தனை எப்படி கொல்லுது அப்படின்ற ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் இல்லை. ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, ஒருத்தனுக்கு வந்து நியூராலஜிக்கல் ப்ராப்ளமால் ஸ்லீப் டெப்ரியேஷன் அப்போ இறக்குறான். ஸோ அதுவும் புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஸ்லீப் நம்மளுக்கு மட்டும் இருக்கான்னு பார்த்தா அது யூனிவர்சலாக இருக்குது, எல்லா அனிமல்ஸ்க்கும் இருக்குது. இது ஒருத்தன் லேமேனாக பார்க்கும்போது, இல்லை ஒரு எவல்யூஷனில் பார்க்கும்போது ஸ்லீப்புன்றது ஒரு நான் ப்ரொடக்டிவ் ஸ்டேட்டு, அதே மாதிரி வால்னரபிள் ஸ்டேட், மற்ற அனிமல்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணுற ஸ்டேட் அது. ஸோ அப்படி இருக்கும்போது எவல்யூஷனில் அந்த ஸ்லீப்புன்ற விஷயம் ஏன் போகல, அப்போ அது அவ்வளோ முக்கியம் அப்படின்றது அது எவல்யூஷன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ அதே மாதிரி ஸ்லீப்புன்றது வந்து நம்மளுக்கு பிரெயினில் வந்து ரெம்மு என்ஆர்எம் இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் பேட்டர்னை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நம்ம ஸ்லீப்பை வந்து வேறு ஒரு விஷயத்து மூலிமா ரீப்ளேஸும் பண்ண முடியல. ஒருத்தர் செடேஷன் எடுத்துக்கிறான்னா அவனுக்கு ஸ்லீப் வராது. ஸோ ஒருத்தர் செடேஷன் எடுத்துக்கிறான்னா அவனுக்கு பிரெயினில் வந்து ரெம் ஸ்லீப்போ என்ஆர்எம் ஸ்லீப்போ ப்ரொடியூஸ் ஆகாது. அவன் திருப்பி எழுந்தால் எக்ஸாஸ்டடாக எழுப்பான். ஸோ ஸ்லீப் அவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஆனால் ப்ராப்பராக எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஏன் இப்படி இருக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு. ஸோ செவரல் கொஷின்ஸ் இருக்குது ஸ்லீப்பை பற்றி.